ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எஸ்ஐபி பயணங்கள் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். இதில் எஸ்ஐபி பற்றின பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய பல கேள்விகளை நீங்கள் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரீங்க. இந்த கேள்விகளை எல்லாம் சேர்த்து வச்சு இந்த கேள்விகளுக்கு நம்ம விடைகளை தேட போகிறோம் இந்த சீரீஸ் மூலமாக. எஸ்ஐபி என்பது யாருக்காக? பெரிய பணத்தை போட்டு பணக்காரன் ஆகிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. நடுத்தர வர்க்கத்தினர்கள் ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து படிப்படியாக ஒரு இலக்கை நோக்கி போகிறதுக்கு எஸ்ஐபி என்பது மிகச்சிறந்த முதலீட்டு முறை. எல்லா முறைகளுக்கும் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எஸ்ஐபிக்கும் உண்டு. குறைகளை தவிர்த்து நிறைகளை உங்களுடைய முதலீட்டில் கொண்டு வர்றது தான் ஒரு நல்ல எஸ்ஐபி இன்வெஸ்டரினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். எஸ்ஐபி பண்ணுறதன் மூலமாக எப்படிப்பட்ட இலக்குகளை நீங்கள் அடைய முடியும்? எந்த இலக்கை வேணால் நீங்கள் அடையலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 1 crore அப்படிங்கிறதே ஒரு எட்டாக்கனியாக தோணலாம். ஆனால் அது எட்டாக்கனியா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று நான் உறுதியாக சொல்லுவேன். என்ன ரீசன்? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் படிப்படியாக ஒரு இலக்காக தாண்டி நீங்கள் 1 crore போக முடியும். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்துங்கிற அந்த ப்ரோக்ராமையே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன சொல்கிறோம்? முதல்ல ஒரு 2 lakh rupee இலக்கை வச்சுக்கோங்க. 2 லட்சத்தை எட்டின உடனே 5 லட்சத்துக்கு போங்க. 5 லட்சத்தை ரீச் பண்ண உடனே நீங்கள் 10 லட்சத்தை இலக்காக செட் பண்ணி அதை நோக்கி போங்க. 10 லட்சம் வந்த உடனே நீங்கள் 25 lakhs கோல் செட் பண்ணிக்கோங்க. 25 lakhs வந்த உடனே நீங்கள் 50 lakhs எட்ட முடிவு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 1 கோடி என்பது 50 lakhsக்கு அடுத்த இலக்கு என்பது தான் என்னுடைய சிம்பிள் பாயிண்ட். 50 lakhsக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் 1 crore போகிறது உறுதியாக நடக்கும். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி சிஸ்டமேட்டிக்காக ஒருத்தர் முன்னேறதுக்கு தான் இந்த மெத்தட் இருக்குது. எல்லாருக்கும் என்ன நடக்குது? ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அது கொஞ்ச நாளில் நல்லா பண்ணுது அல்லது நல்லா பண்ணாமல் போகுது, நம்ம பொறுமை இழந்துடுறோம். வேறே ஒருத்தர் இதெல்லாம் வேணாம் ஆப்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எஸ்ஐபியில் போட்ட காசு எடுத்து ஆப்ஷனில் போட்டுடுறோம். இல்லை, எதுக்குங்க நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பண்ணுறீங்க, வாங்க டைரக்ட் ஸ்டாக்ஸு நான் உங்களுக்கு டிப்பு கொடுக்குறேன்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டவுடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஸ்டாக்கில் பணம் போட்டாக்கா எஸ்ஐபியோட அதிகம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நமக்கு நேச்சுரலாக தோணுது. இந்த மாதிரி நமக்கு டெம்டேஷன் நிறைய இருக்குது. மார்க்கெட்டில் எத்தனையோ சக்திகள் நம்மளை சதுரங்க வேட்டையாடும். இதெல்லாம் நமக்கு நிறைய டெம்டேஷன் கொடுக்கும்போது மைண்ட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாறி, ஓகே நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கும். ஆனால் அப்படி மாறாமல் ஒரு பாதையில் போய் ஒரு பயணத்தில் வெற்றி அடைய நினைக்கிறவங்களுக்கு எஸ்ஐபி ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னாக்கா, 1 crore போகிறதுக்கு ஒரு இன்வெஸ்டர் என்னெல்லாம் செய்யணும், அதுவும் எஸ்ஐபியில் போகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படிப்பட்ட இன்வெஸ்டர்ஸ்னால 1 crore போக முடியும், குறைஞ்சபட்சம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், ஏற்கனவே பண்ண எஸ்ஐபியில் தப்பு இருந்தால் அதை எப்படி திருத்தணும், இப்படி பல விஷயங்களை நம்ம ஒரு வீடியோவில் பேச ஆரம்பித்து தொடர்ந்து பேச போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை நான் இப்போது ரைஸ் பண்ணுறேன். 1 கோடி இலக்கை எட்டுவதற்கு குறைந்தபட்சமாக ஒரு இன்வெஸ்டர் எவ்வளவு எஸ்ஐபி பண்ணணும்? எல்லாருமே அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா மாதம் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாருனாக்கா அவர்னால் 20லேருந்து 25 வருஷத்துக்குள்ள 1 crore இலக்கை எட்ட முடியும் என்பது சிம்பிள் தம் ரூல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10,000 rupees எஸ்ஐபி பண்ணாக்கா நீங்கள் மீனிங்ஃபுல்லாக ஒரு 20லேருந்து 25 வருஷத்தில் 1 கோடி என்ற இலக்கை எட்ட முடியும். இதுக்கு நான் அசியூம் பண்ணுற ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 11%. நிஃப்டி ரிட்டர்னை விட 1 or 2% எக்ஸ்ட்ரான்னு நான் கணக்கு எடுத்துக்கிறேன். அதுதான் அந்த 11% பேசிஸ். 11% 20 to 25 years
10,000 rupees எஸ்ஐபி பண்ணால் 1 crore இலக்கு உறுதியாக எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் சிம்பிள் மேத். 10,000 ரூபாய் மாதம் எஸ்ஐபி பண்ணால் 20வது வருஷத்தில் எந்த இலக்கை எட்ட முடியும், 25வது வருஷத்தில் எந்த இலக்கை எட்ட முடியும் அப்படின்னு 2 சிம்பிள் கோல் போஸ்ட்டை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். 10,000 ரூபா மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 11% ரிட்டர்ன் வந்துச்சுன்னா வருஷத்துக்கு நீங்கள் 20வது வருஷத்தில் 87.4 லட்சம் ரூபாய் என்ற இலக்கை எட்டு விடுவீர்கள். 25வது வருஷத்தில் நீங்கள் 159.1 லட்சம் ரூபாயை எட்டுவீங்க. ஸோ அந்த 20லேருந்து 25 வருஷத்துக்குள்ளே நடக்கக்கூடிய காம்பவுண்டிங் மிகச்சிறந்ததாக உங்களுக்கு அமையும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 20 இயர்ஸ் 10,000 பண்ணாக்கா 1 crore கிட்ட வந்துடுவீங்க. 25 பண்ணிங்கன்னா 1 crore கடந்து 1.6 crore கிட்ட போயிடுவீங்க. நல்லது தானே இது?